Hi friends, welcome to our channel Toppers Academy Tamil. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் CS3353 C Programming and Data Structures இந்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு நம்ம ப்ரோக்ராமை தரவாக பார்த்துக்கணும். பிகாஸ் ப்ரோக்ராம் தான் அதிக கொஷின் பேப்பரில் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ப்ரோக்ராம்ஸை நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஓவராலாக அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு ரைட் பண்ணிடலாம். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் தரவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பொறுத்தளவு உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் மல்டி டைமென்ஷனல் அரேஸ், தேர்ட் ஒன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், ஃபோர்த் ஒன் சிங்கிள் டைமென்ஷனல் அரே, ஃபிஃப்த் ஒன் டேட்டா டைப்ஸ். ஃபஸ்ட்டு 4 கொஷினை தரவாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு போங்க. ஸோ ஓவராலாக இந்த 5 கொஷின்ஸ் பார்த்தாவே போதும். யூனிட் 1லேருந்து அட்டென்ட் பண்ணிடலாம். யூனிட் 2 பொறுத்தளவு உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைல் ஹேண்ட்லிங், second one pass by value, pass by reference, third one pointers to variables, fourth one structures and unions with example. இந்த யூனிட்டை பொறுத்தளவு ஃபைல் ஹேண்ட்லிங்கும் நெக்ஸ்ட் பாயிண்டர்ஸ் டு வேரியபிள்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அதை தரவாக பார்த்துட்டு மீதி இருக்கிற 2 கொஷினை எடுத்து பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பொறுத்தளவு உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட், சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட். ஸோ இதை வச்சு ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம், இல்லை அப்படின்னா தியரமும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் தியரியும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதே மாதிரி ப்ராப்ளம்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் ஸ்டாக் எடிட்டி, தேர்ட் ஒன் கியூ எடிட்டி, ஃபோர்த் ஒன் இன்ஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ், போஸ்ட் ஃபிக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கன்வர்ஷன் ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ அதனால் அது தரவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல் ஓவராலாக இது மட்டும் பார்த்தாவே போதும். யூனிட் 4 பொறுத்தளவு உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீ, செகண்ட் ஒன் ஹேஷிங், தேர்ட் ஒன் ரீஹேஷிங்லேயே இந்த ஓப்பன் அட்ரஸிங்கும் அண்ட் டபுள் அட்ரஸிங்கும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். நெக்ஸ்ட்டு 4th கொஷின் ட்ரீ ட்ரேவர்சல். இந்த ட்ரீ ட்ரேவர்சல் வந்து பார்ட் சிடி கேட்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. 5th ஒன் லீனியர் அண்ட் குவாட்ராட்டிக் ப்ராப்ளம். ஸோ இந்த 5 கொஷின்ஸ் பார்த்துருங்க தரவா அண்ட் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். யூனிட் 5 பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன் குயிக், ஹீப் அண்ட் மெர்ஜ் சார்ட், செகண்ட் ஒன் லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச். ஸோ இதெல்லாம் ஓவராலாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாவே போதும். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் எழுதணும், அது மட்டும் இல்லாமல் தியரி கொடுத்தாலும் எழுதணும். ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். palindrome or not, count vowels, consonant, digit, white space in a string, transpose of matrix, multiplication of matrix, binary search, factorial of n recursion, swapping of 2 numbers, student mark sheet, next employee payroll. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ நான் பேசிக் ப்ரோக்ராம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டுமாவது தரவாக பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ கீழே வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் இருக்கக்கூடிய பிடிஎஃபில் உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ அந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்ட் ஏக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரே ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக அதை பார்த்துட்டாவே நம்ம ஓரளவுக்கு அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரோக்ராம்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் தியரியை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் லெவலில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த சப்ஜெக்டை ரொம்ப ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷினை ரொம்ப டீப்பாக படிச்சுக்கோங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கள், நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.